வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். SW டிரான்ஸ்மிட்டர், ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டர். இது வந்து நமக்கு விண்டேஜுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ரேடியோஸ் இதெல்லாம் வந்து பழமையான ரேடியோ. இந்த இருக்கு பாருங்க, ரொம்ப பழமையான ரேடியோ. ஸோ இதிலெல்லாம் எஃப்எம் கிடையாது, லைன் இன்னும் கிடையாது. அதான் இருக்கு பாருங்க, வால்வு ரேடியோ. ஸோ இந்த மாதிரி ரேடியோஸில் எஃப்எம் கிடையாது, மீடியம் வேவும் ஷார்ட் வேவும் தான் உண்டு. நிறைய பேர்ட்ட இந்த மாதிரி ரேடியோஸ் இருக்குது. சிலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா ஷார்ட் வேவ் மீடியம் வேவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சிக்னல் வந்து கிடைக்கும். சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி அதை யூஸ் பண்ணுறீங்க. எக்காரணம் கொண்டு ஆல்ட்ரு பண்ணாதீங்க. ஏன்னா விண்டேஜ் ஐட்டம்ஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ குறைஞ்சி போகும். Yamaha RX 100 பைக் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஹெட்லைட்டை மாற்ற சொன்னால் மாற்றுவாங்களா? ஏதாவது நல்ல லேட்டஸ்ட் ஹெட்லைட்டு. ஸோ எதுவுமே ஈவன் ஒரு நட்டு கூட, ஒரு போல்ட் நட்டு கூட அதுலேருந்து மாற்ற மாட்டாங்க. ஒரிஜினல் நட்டு போடணும்னு சொல்லி அலைஞ்சு திரிவாங்க. ஸோ அதுதான் வந்து விண்டேஜ். அது மாதிரி தான் ரேடியோ. ஸோ இந்த மாதிரி ரேடியோஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விண்டேஜ் கேட்லாக் பீஸ். ஸோ இந்த மாதிரி ரேடியோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை ஆல்ட்ரு பண்ணோன்னா பாடும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் பாடும். ஏன்னா இப்போ உள்ள சைனா ஐட்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும். அப்புறம் அதில் உள்ள ஒயர் வந்து நம்ம கட் பண்ணோம்னா உள்ள கம்பி கூட இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செட்டை நீங்கள் இப்போ கலத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை வந்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால இந்த எந்த செட்டையுமே ஆல்ட்ரு பண்ணாமல் நம்ம இதில் வந்து நம்ம நினச்ச பாட்டை எப்படி போடலாம். அதாவது எஃப்எம் கிடையாது, லைனும் கிடையாது, ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய பாட்டை போடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது நான் ஸ்டிக்கர் தப்பாக ஒட்டியிருக்கிறேன். ஹைடெக் 5-in-1 SW டிரான்ஸ்மிட்டர், ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டர். அதாவது இது என்ன பண்ணணும்னா, இதில் என்னெல்லாம் பண்ணலான்னா, பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தில் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் கொடுத்துக்கலாம், எஃப்எம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளோ ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு பேக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் கனெக்ஷன் இருக்குது. இதில் கனெக்ட் பண்ணி இதை வந்து ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணி நம்ம இதில் பாட்டு போட்டுக்கலாம். நமக்கு இப்போ இதில் வந்து இது முக்கியம் இல்லை. இது ஏற்கனவே கிடைக்கக்கூடிய ஒரு செட்டை தான் நான் வாங்கி இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ளே வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கியூட் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-12 சர்க்கியூட் நான் ரெடி பண்ண பிறகு தான் இந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஒன்றில் இறைச்சல் கூடுதலாக இருக்கும், குவாலிட்டி கொஞ்சம் இருக்கும். ஆனால் சிலதில் பார்த்தீங்கன்னா இறைச்சல் கம்மியாக இருக்கும், சுத்தமாக குவாலிட்டி இருக்காது. ஆனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கடைசியில் இப்போ ஒரு சர்க்கியூட் வந்து இதில் போட்டிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முக்கியமாக இந்த ஆண்டனா தான். இந்த ஆண்டனா வந்து கரெக்டாக இருந்தால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ரேடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரேடியோ ஆன்ல இருக்கு, ஷார்ட் வேவ். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு ஷார்ட் வேவ் ஆன்ல இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கிறேன், அதை மட்டும் சவுண்ட் வச்சிருக்கிறேன். இப்போ இதை ஆன் பண்றேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா 4 மெகாஹெர்ட்ஸுக்கு நான் டியூன் பண்ணி வச்சுருக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் வேவ் வந்து 2 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 30 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட் வேவ் 1 வந்து 2.3 மெகாஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 22 மெகாஹெர்ட்ஸில் முடியுது. ஸோ இது வந்து 4 மெகாஹெர்ட்ஸுங்கிறது ஷார்ட் வேவ் 1ல் வரும். அப்போ நம்ம ரேடியோவில் எல்லா ரேடியோவில் எந்த பழைய ரேடியோவில்னாலும் ஷார்ட் வேவ் 1 கண்டிப்பாக அதில் வந்து 4 மெகாஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ 4 மெகாஹெர்ட்ஸில் இதை டியூன் பண்ணுறேன். இதில் என்னன்னா, டிரான்ஸ்மிட்டர் இங்கே இருக்குது, இதோட பவரை கூட்டலை. நம்ம இங்கே வந்து ஒரு ஒயரை இதில் இருந்து நம்ம கனெக்ட் பண்ணி போட்டோம்னா என்ன பவர் போடும். ஸோ நம்ம ரொம்ப பவர் கூடுதலாக நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ரூமுக்குள்ள நமக்கு கிடைச்சா போதும். ஏன்னா இது ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு ஒரு இடத்துல நம்ம ரேடியோ வச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இதை டியூன் பண்ணுறோம் பாருங்க.
இதை டியூன் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ நான் நார்மலாகவே ஷார்ட் வேவ்னா இந்த மாதிரி லைட், அதாவது எல்இடி லைட் போட்டாலே ஒரு இறைச்சல் இருக்கும். அந்த இறைச்சல் லைட்டாக இருக்க தான் செய்யும். நம்ம இப்போ வந்து விண்டேஜ் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ஒரு சின்ன இறைச்சல் இருக்கு. நீ பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த ரேடியோவை ஆல்ட்ரு பண்ண வேண்டியதே வராது. நம்ம ஒரு டிரான்ஸ்மிட்டரை வச்சுட்டு நம்ம எத்தனை ரேடியோ வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோ தேவையில்லை, ஒரு ரேடியோ ரிசீவ் பண்ணால் போதும். இன்னும் வந்து நம்ம அந்த ஆண்டனாவை கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணோம்னா இன்னும் ரிசீவ் பண்ணலாம். இப்போ இந்த ஆண்டனாவை கலத்தி விட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஆண்டனா கையில் எடுத்துட்டு, ஆண்டனா இருந்தால் மட்டும்தான் இது பாடும். ஸோ ஆண்டனா வந்து நான் இப்போ மாட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ இதோட பவரை கொஞ்சம் கூட்டி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து இந்த ஹோலில் சும்மா இப்படி கனெக்ட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா இது காப்பிரைட் வரும். ஒரே பாட்டு வந்து ரொம்ப நேரம் பாடும்போது காப்பிரைட் வரும். ஸோ இதை நான் கட் பண்ணி தான் போடுவேன். இப்போ உள்ள குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு ஒயரை மட்டும் இப்படி போட்டு விட்டா போதும். இது கனெக்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா இப்படி சொல்லி போட்டால் போதும். இந்த இதை வைக்க பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் பாடினா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. இது வந்து ஒயர்லெஸ்லேயே பாடுது, டிரான்ஸ்மிட்டரில் பாடிட்டு இருக்கு. ரியலாக ஒரு ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து நமக்கு சிக்னல் எப்படி ரிசீவ் பண்ணுறோம் ஷார்ட் வேவ்ல அதே மாதிரி கிடைக்குது. இதில் இந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டுக்கலாம். ஸோ அதை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ தேவைன்னா இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆல் பர்பஸ். இந்த கிட் வந்து கடையில் கிடைக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து உள்ள ஒரு டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட் மாட்டி இதை வந்து இந்த பேட்டரிக்குள்ள அந்த கனெக்ஷனை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள், இன்னொரு ஆண்டனா யூஸ் பண்ணி எஃப்எம்முக்கு தனி ஆண்டனா வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ எஃப்எம்முக்கு போட்டாச்சு. இந்த செட்டில் எஃப்எம் கிடையாது, நான் இப்போ இதில் எஃப்எம் போட வைக்கிறேன் பாருங்க. பென்ட்ரைவை கலந்துட்டேன். ஸோ இங்கேருந்து இப்போ எஃப்எம் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு. சரி பாருங்க, நம்ம செட்டில் வந்து எஃப்எம் கிடையாது, பழைய செட்டு. எந்த ஒரு செட் வேணாலும் வச்சுங்க, அதில் எஃப்எம் கிடையாது. இப்போ பாருங்க, ஒரு எஃப்எம் ரேடியோ பாடினா எப்படி இருக்கும். இந்த செட்டில் போடுற பாருங்க. ஓகே. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினச்ச பாட்டை ப்ளூடூத் வழியாக போட்டுக்கலாம், ஆக்ஸில் கொடுத்துக்கலாம், எஃப்எம் வழியாக கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி பென்ட்ரைவ் வழியாக கொடுத்துக்கலாம், ஈவன் ரெக்கார்ட் பிளேயரில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த செட்டப்பை வந்து நம்ம 7-in-1லையும் ஆல்ட்ரு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நான் 3 கிட்டு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டாச்சு. நம்ம செட்டில் வந்து எஃப்எம் மட்டும் இருந்தால் போதும், லைனின் இல்லாட்டாலும். ஸோ அதில் லைனின் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதில் எஃப்எம்ஐ டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து எஃப்எம் இல்லாமல் மீடியம் வேவும் ஷார்ட் வேவும் தான் இருக்குது. ஸோ ஷார்ட் வேவில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் 4-in-1 எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர். இது வந்து ஹைடெக் 5-in-1 எஸ்டபிள்யூ டிரான்ஸ்மிட்டர். இது வந்து 7-in-1 இந்த இருக்குது, கீழே இருக்குது. ஸோ இது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது மல்டி யூஸ். ஸோ எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். எதுலையும் செட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நான் செட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா நான் பண்ணி தருவேன். ஸோ இந்த சேல்ஸ் வீடியோ வந்து நான் தனியாக போடுவேன், அதை பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் உங்களை ரீச் ஆகுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றிய
கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் நான் நிறைய பேரோட கமெண்ட்ஸுக்கு தான் நான் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டு அந்த எஃப்எம் போட்ட உடனே கேட்டாங்க, சார் மீடியம் வேவ் அல்லது ஷார்ட் வேவ் போடுங்கன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்